என்ன அன்னைக்கு எனக்கு வராது. கடவுள் சொல்றா எனக்கு வராது. எனக்கு தெரிஞ்சிருச்சு. கடவுள் சொல்றா எனக்கு வராது. கடவுள் சொல்றா எனக்கு வராது. வெயிட் பண்ணுங்க. அன்னைக்கு லட்சு எடு. வாட்ஸ்அப்ல டெய்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ற chat இது. இதெல்லாம் சொல்லிடுவேன். நான் வேற வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்பெல்லாம் அந்த அளவுக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணது இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து விமலா தான் பாப்பேன். இப்ப யாரோடனா உமா அண்ணா காலையில குட் மார்னிங் மெசேஜ் பாப்பேன். இன்னொன்று வந்து ஃப்ரூட் ஷாப்ல இருந்து மெசேஜ் வரும். என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கு, என்னென்ன ரேட், அதை தான் பார்ப்பேன். அவ்வளவுதான். இது ஒரு கொஸ்டின் எனக்கு வராம இருந்திருக்கு. ஓகே ரெடியா? நடக்கும். மெதுவா சுத்தி விடு. நீ பாவம் வராம விட்டுருக்கேன். லட்சை விட்டுருக்கேன். இன்னும் திருப்பி நின்றுடா அந்த பக்கம் ப்ளீஸ்ரா. எனக்கு தான் வந்திருக்குது. இல்லைங்க. எனக்கு தான் வந்திருக்குது. சோ நான் யார் சூஸ் பண்றேன்னா லட்சு சூஸ் பண்றேன். நான் எழுதுறது இன்னும் ஒண்ணு நல்லதா ஒண்ணு இருக்கு. அது வந்தாலும் எப்படியாவது நான் வேலை எழுதுறேன். எடு சீக்கிரம். அப்படியே படிக்கலாம் கூடாது. தெரியும், டிரான்ஸ்பரண்டா தெரியாது. நான் எழுதுறது எஸ். சே பிக்கப் லைன் ஃபார் பாய்ஃப்ரெண்ட் கேர்ள்ஃப்ரெண்ட். நீங்க மட்டும் தான் கேளு. இப்போ நீ இவனுக்காக பிக்கப் லைன் சொல்லணும். இப்போ லட்சம் எடுத்திருக்கான். இவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிக்கப் லைன் சொல்லணும். பிக்கப் லைன் என்னது? அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டாங்க. ரொமான்டிக்கா ஒரு லவ்வோட சொல்லணும். சிரிக்க கூடாது. சிரிச்சா ரீடேக் போகும். உங்களை எல்லாம் சிரிக்காம சொல்ல முடியும். சிரிச்சா ரீடேக். இப்போ சொல்லிட்டு சிரிச்சா ரீடேக். ஆமா, ஒரு ப்ராப்ளம் பொண்ணுக்கு எப்படி பிக்கப் லைன் அப்படி சொல்லணும். ஐ மாலி ஐ பிஸ்டல் சொல்றா. மூஞ்சி நான் டேர் வைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. காத்திருந்து எனக்கு சிரிப்பு தான் வேண்டி வருது. ஏன் நீ இப்படி பண்றீங்க? நீ அழகா இருக்குன்னு நினைக்கல. அதோட அழகா இருக்க நினைக்கல. ஆய்வு நீ அழகா இருக்குன்னு நான் டேரே நான் டேரே போய்க்கிறேன். வேற வழி இல்லை. நீ தானே டேர் போய்க்கிற. நீ ட்ரை தான் பாத்துக்க. ட்ரை தான் சொல்லியிருக்கா. ஆமா ட்ரை பண்ணு. நான் சொல்றேன் ட்ரை டைம்ஸ் ட்ரை பண்ணும். அதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கோம். அதுல அதெல்லாம் நீ இப்ப ரூல்ஸ் போடக்கூடாது சாமி. நீ வந்து டேர் எடுத்துட்ட. நான் சொல்றேன் நீ இப்ப எடுத்துருக்கு. நீ அதான் பண்ணு. எங்கடா வரமாட்டேங்குதுடா. வரமாட்டேங்குதுடா. பரவாயில்ல ட்ரை பண்ணு. இனியும் ஒரு 3 முடிஞ்சு நாக்கு வடிக்க இழுத்தாட வச்சு முடியாது. இது 1000 ரூபாய்க்கு இனியும் என்னால முடியலடா. முடியாதுடா. இப்படா ட்ரை பண்ணு. வரல. மாட்டாம இருக்காங்க. யாருக்கு வந்தாலும் சரி என்னோட டேர் எடுத்தீங்கன்னா போதும். நிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். எனக்கு இன்னைக்கு வந்தாலும் எனக்கு பிரச்சனை. நான் திருப்பி சுத்திக்கிற தைரியத்தில் போட்டு இருக்கேன். பார்க்கலாம் மட்டும் வராது. எனக்கு இது வரைக்கும் ஒன்னே ஒன்று வந்திருக்கு. நீ 5 ட்ரூத் இருக்குங்க. இது எடுத்தா நான் நல்ல உள்ள மட்டும். அவரோட உண்மையாலுமே அவங்க வாட்ஸ்அப் பத்தி அந்த ஐடி பிரச்சனை இல்லை. அதாவது ஃபர்ஸ்ட் கிஸ் டு கேர்ள் ஃப்ரெண்டு. நல்ல எதுவும் இல்ல. ஈட்ரா கார்லிக் தானே. ரா கார்லிக் கார்லிக் கார்லிக்கோட சாப்பிடணும். பச்சை பூண்டு மட்டும் சாப்பிடணும். அவனுக்கு தெரியாது. நான் எடுத்துட்டு வரேன். அண்ணி பூண்டு ஃபுல்லா மென்னு சாப்பிடணும். முழுவும் கூடாது. அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் முடியாது. சாப்பிட்றது மென்னு தான் சாப்பிடணும். மென்னு தான் சாப்பிடணுங்க. எனக்கு இது பெருசு வேணும்னு எடுத்துட்டு நீ. ஆமாங்க. நீங்க அவங்க கொடுத்தா அவங்களுக்கு தீ கொடுப்பாங்கல்ல. இதுக்கு பேர் தான் தண்ணி சுடுங்கிறது. பார்த்துக்கோங்க. டேஸ்ட் சூப்பரா
இருக்காது. நீ ஃபுல்லா சாப்பிடுங்க. நான் குடிச்சேன்ல. நீ ஃபுல்லா குடிக்கல. நான் ஃபுல்லா குடிச்சேன். எடுத்து பாருங்க. போது சரியான காரம். ஞாபகம் முட்டை இருக்கு ஞாபகம் ஒரு சிப்தான் குடிக்க போறேன். அதெல்லாம் கிடையாதா போட. நான் வந்துட்டேன். நான் பிள்ளைங்கிட்ட துப்பல. ஓகேவா? சுத்துதே பூமி என்கிட்ட மட்டும் நிக்க கூடாது. இது போதும் மாறா போதும் சாமி. யாரும் நிக்க மாட்டேங்குது. எனக்கு நிக்காது. நல்ல உள்ளம் கொண்டவர்க்கு சுரேகா. அண்ணே இப்ப நீங்க சொல்லிக்கலாம் யாருன்னு. இப்போ நான் வந்து சொல்லிக்கல யாருன்னு விமலுக்கு. ஏன் நான் தான் இப்ப எனக்கே வந்துச்சு. எனக்கு பயம் இல்ல. What was your first heartbreak? அதாவது நம்ம முதல் ஹார்ட் பிரேக் ஆனது எப்போ வந்து உன்னோட இதயம் ரொம்ப கஷ்டப்பட்டது. உடஞ்சு சுடூரா ஆனது. ஃபர்ஸ்ட்ல ஒரு நிறைய பேர் இருக்காங்க. கேர்ள்ஃப்ரெண்ட் விட்டு ஓடும்போது எக்ஸஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுலாச்சி அதுக்கான ஃபீல் அது ஒண்ணு போய் தான் ஃபீல் பண்ணிருப்பா. ஒரு பொண்ணான எங்க அப்பா இருந்ததுதான் பல பல்பு வாங்க. உண்மையை சொல்லிக்கிறேன். இப்ப வாங்க செய்யறேன்டா. இப்ப எனக்கு அப்பா இனி 2 சுத்தி தான். எனக்கு என்ன இங்க பாரு. டேர் இருக்குடா. 3 ட்ரூத் இருக்குல்ல. பண்ணணும்ல. டேர் இருக்கிற வரைக்கும் அது பண்ணு. எப்படி கேட்டியது? ராமோ லட்சோ தான். எஸ் லட்சு. தம்பி என்ன காப்பாத்திட்டே இருக்கான் ஒரு டைமோ இந்த டைமோ. போன டைம் முட்டையை குடிக்கும். இந்த டைம் என்ன இருக்கும்? வாங்கி பாருடா. லைஃப்ல நான் எழுதுறதுல எங்க விமலு? அப்பா இவன் கொஸ்டின் கேட்டிருக்கான். லைஃப்ல ஒரு டைம் ஆச்சும் சாக்க டேஸ்ட் பண்ணிருக்கியா? ஆனஸ்டா சொல்றேன் இல்ல. ட்ரூத்தா டேரே கிடையாது இதெல்லாம். ஒரே ஒரு டைம் விமல் வந்து வாங்கி வச்சிருந்தா அப்போ ஒரே ட்ரை பண்ணிருக்கேன். மற்றபடி நான் எதுவும் பண்ணது கிடையாது. இதான் அந்த உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு இது என்னை பற்றி கருத்து. சுத்து பையன் சரக்கு டேஸ்ட் பண்ணிருக்கான். ட்ரூத்ல சொல்லிட்டா அதை வந்து என் வாங்கி தெரியாதுன்னா விமல் ஆனால் நம்பி 2 பேர் உட்காந்து குடிச்சிருக்காங்க. ஸோ ட்ரூத் வந்து இன்னும் ஒன்றுதான் இருக்கு. ஆனால் டேர் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ அதையும் நம்ம விளையாடுவோம். இப்போ என்ன பண்ண முடியும்? இதுக்கு இவ்வளவு ஃபாஸ்ட் பல்பு வாங்கின பையன் எப்பவுமே இதுல வருது. விமல் இங்க பாருங்க. இங்க இருந்து இது வரைக்கும் வாங்குறோம். இவன் எழுதுனதான் வாட்ச் யுவர் ஹிடன் டேலண்ட். என்ன என்ன ட்ரூத் எதுவும் வரல அதனால இருக்கிற சொல்லிட்டு போயிடுவான்டா. எனக்கு என்ன ஒரு டேலண்ட் இருக்குன்னா எல்லாத்தையும் கழுவிடுவான். எங்க அம்மாவை அப்படி கழுவா. அதோட பெரிய டேலண்ட். அதாவது நான் வந்து ரொம்ப எப்படி சொல்லுறது ஒரு டேலண்ட் தான். ஒரு மல்டி டேலண்டட் பர்சன். நான் எப்பவுமே கொஞ்சம் நம்புவேன். வாரத்தில் 2 நாள் கிரிக்கெட் விளையாடுவான், 3 நாள் ஃபுட்பால் விளையாடுவான், நாங்க கேரம் விளையாடுவேன், ஒரு நாள் செஸ் விளையாடுவேன், செட்டில் விளையாடுவேன். ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாத்துலயும் வாங்கி அதாவது ஒன்று உருப்படியே போயிருந்து இன்னொரு ஓரளவுக்கு செஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கனால சச்ச டேலண்ட். ஆனா நம்ம கேட்ட கேள்வி வேற ஹிடன் டேலண்ட் தான் கேட்டோம். இவன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதை சொல்லிட்டு இருக்காங்க. ஹிடன் டேலண்ட் சொல்லுங்க. அதுதான் யாருக்கும் டேலண்ட் டேலண்ட் எதுவும் இல்லை. இப்போ எப்படி வரணும்? டேர் ட்ரூத் இல்லைனா எல்லாருமே நம்ம டேர் பண்ணுமா?